வணக்கம். வெண்டிக்காய் பால் கறி. இந்த வெண்டிக்காய் பால் கறி எப்படி வைக்கிறேன்ட்டு வருங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், வெங்காயம், வெண்டிக்காயை சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கணும். இதை நாங்கள் நல்லாக அடுப்பில் வேக வைக்க வேண்டும். வெண்டிக்காய் நல்ல நிறைஞ்ச சத்துள்ள ஒரு உணவு. இதை நீங்கள் பால் கறி வச்சு சாப்பிடலாம், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது நீரிழிவு நோய்காரரும் இதை சாப்பிடலாம். இதை நீங்கள் இதை நல்லா அடுப்பில் வேக விடணும். நன்றாக வேக விடணும். இதுக்கு தேவையெல்லாம் முதலே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டாச்சு. தேவையான ஒரு கொஞ்சம் மஞ்சள் போட்டு, இதுக்கு அளவான உப்பு, தேவையான அளவு உப்பு போட வேணும். உப்பு போட்டு நன்றாக அவிய விட வேணும். அதோட இந்த புளியையும் சேர்த்து நல்லாக அவிய விடணும். என்ன காரணம்டா, புளி முதலே போடுற தேசிக்காய் புளியும் நீங்கள் விடலாம். என்ன காரணம்னு சொன்னால், அதுக்கு இந்த வீணித்தன்மை ஒன்று இருக்குது. அதனால் இந்த புளியை போட்டால் அது இந்த வீணித்தன்மை இல்லாமல் போகும். அதனால் இதை எப்படி செய்து நன்றாக நல்லா அவிய விடணும். நல்லா அவிய விட்ட பின்பு தான் தேங்காய் பால் விட்டு வைக்கிறது. இது நல்லாக அவிய விடணும். நன்றாக நல்லா அவிந்துட்டு இதுக்கு தேங்காய் பால், நல்லா திக்கான தேங்காய் பாலை இப்படி விட்டு புளி விட்டது, மஞ்சள் தூள் போட்டது, அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறது. இப்படி நல்ல பால் சொதி கொண்டு வச்சு சின்ன பெரிய சோத்தோடு சாப்பிட உடம்புக்கு தேவையான சத்து. இப்படி செய்து பிள்ளைகளுக்கு இப்படி செய்து சாப்பிடுங்கள். நல்லா கொதிக்க வேணும். பால் விட்டது தானே, அப்போ அதை நல்லா திக்காக கொதித்து வந்த பிறகு இறக்கி எடுத்து சோத்தோடு சாப்பிடுங்க. பிள்ளைகள், நீங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைத்து பேருக்கு இது நல்ல ஒரு சத்தான உணவு. இதை நீங்கள் சாப்பிடுங்க. சிறியவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். ஏனென்றால் பால் விட்டு திக்காக பால் விட்டு செய்த ஒரு பால் கறி, வெண்டிக்காய் பால் கறி. அப்போ இதை நல்லா இப்படி சமைத்தெடுத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிட. நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க.